பொண்டாட்டி டார்ச்சர், ஹஸ்பண்ட் டார்ச்சர், மாமியார் டார்ச்சர், இப்படி உறவுகளில் பிரச்சனை இருக்குங்க. அங்கிட்டெல்லாம் வந்து பஞ்சாயத்துக்கு வந்தீங்கன்னா மருந்து மாத்திரை தர மாட்டேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பேன், அதான் மருந்து. எனக்கு எவனாவது வந்து கொலை பண்ணுன்னு சொன்னால் கூட கொலை பண்ணிடுவேன், எனக்கு காசு வேணும். இப்போ யாருக்குமே ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம நான் பிரச்சனையோடு தற்கொலையே பண்ணிக்குவேன், இல்லை கொலையே பண்ணுவேன், ஆனால் ஹாப்பியாக இருக்க மாட்டேன்னு சொன்னால் என்னங்க பண்ணுறது? இதுக்கு மருந்து தேடி போனீங்கன்னா தூக்க மாத்திரை தான் கொடுப்பாங்க. அது விட்டுன்னு மறுபடியும் கோவம் வருதுங்க அப்படின்னா அப்புறம் பம்பு இறங்கிருச்சுன்னு அர்த்தம். இனிமேல் வரப்போகிற சமுதாயத்துக்கு முக்கியமான தேவை ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஒன்று, இந்த ஹார்மோன்ஸ் ஒன்று அப்படிங்கிறத இப்போ ரீசெண்டாக நான் பார்த்ததில் அதனால் அதுக்காக உருவாக்கியிருக்கேங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள், யோசிங்க, மன உளைச்சலுக்கு என்னமெல்லாம் காரணமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 1 உறவுகளில் ஏற்படும் சிக்கல், பொண்டாட்டி டார்ச்சர், ஹஸ்பண்ட் டார்ச்சர், மாமியார் டார்ச்சர், இப்படி உறவுகளில் பிரச்சனை இருக்குங்க, அதெல்லாம் மன உளைச்சல் இருக்கலாம். அப்போ அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு கற்றுக்காம எங்கிட்ட வந்து மருந்து கேட்டால் நான் எப்படி கொடுக்குறது? சில பேர்த்துக்கு மருந்து டைவர்ஸாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு மருந்து தனி கொடுத்தமாக இருக்கலாம். எங்கிட்டலாம் மருந்து அதுதான். எங்கிட்டலாம் வந்து பஞ்சாயத்துக்கு வந்தீங்கன்னா மருந்து மாத்திரை தர மாட்டேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பேன், அதுதான் மருந்து. பல பேர் விட்ட போன ஐடியா கொடுக்குறாரு போய் மருந்து சாப்பிட்றாங்க. அதாங்க சொல்யூஷன். ஒரு வேலையில் பண்ணிட்டு இருப்பார், அந்த வேலை டென்ஷனாக இருக்கும், ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன், அதான் மருந்து. 1 உறவுகளில் சிக்கல், இல்லை ஃபினான்ஸ் ப்ராப்ளம், கடன் தொல்லை, மன உளைச்சல். அப்போ அந்த ஃபினான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? எனது நண்பர் ஒருவருங்க என்கிட்ட வந்துட்டு கேட்குறாரு, தற்கொலை பண்ணிக்கலாமான்ட்டு. ஏன்னு கேட்டால் கடன் தொல்லைன்னாரு. சரி உட்கார வச்சு, நண்பர் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுறேன், பிரச்சனையெல்லாம் கேட்குறேங்க. கேட்டு மட்டும் சொல்கிறாரு, டேய் யாராவது கொலை பண்ணா சொல்லு, கொலை பண்ணுறேன், எனக்கு காசு கொடு. அவர் பிரச்சனையை அப்படி கொலை பண்ண போகிறதில்ல, அவர் சொல்கிறாரு, எனக்கு எவனாவது வந்து கொலை பண்ணுன்னு சொன்னால் கூட கொலை பண்ணிடுவேன், எனக்கு காசு வேணும், பிரச்சனையை சால்வ் பண்ணுன்னாரு. இந்த மாதிரி நான் சும்மா இருக்க முடியுமா? நண்பர் உட்காந்து பேசினா ஆக்சுவலாக பிரச்சனையே இல்லைங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லைன்னு தெரியுது, உங்களுக்கு தான் பிரச்சனையாக தெரியுது. என்கிட்ட வந்தீங்கன்னா அது பிரச்சனையே இல்லைன்னு நிரூபிச்சிருவேங்க. நீங்கள் பிரச்சனை நினச்சிட்டு இருக்கீங்க, அது உங்கள் பிரச்சனை. என்கிட்ட வந்து உங்கள் பிரச்சனையை சொல்லுங்களேன், நான் ஒரு ஆங்கிளில் சொல்லுவேன், அவ்வளோதான், நீங்கள் போய் தூங்கிடுவீங்க. அந்த நண்பர் கடன் தொல்லைன்னு சொன்னார் இல்லைங்களா, டீப்பாக விசாரித்து எல்லாம் விசாரித்தேன். ஏன்னு பார்த்தா அவர் ஒரு பழைய வீடு இருந்துச்சு, நான் அடிக்கடி போயிட்டு வருவேன், அந்த வீடு இடித்து புதுசாக வீடு கட்டியிருக்காரு, அதுக்காக கடன் வாங்கி பிரச்சனை. நான் ஐடியா கொடுத்தேங்க, வீட்டை விற்றுட்டு கடனெல்லாம் அடைச்சிட்டு போக்கியத்துக்கு ஒரு வீடு பார்த்துட்டு ஹாப்பியாக வாழுன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாதுன்னு. அப்போ பிரச்சனையும் அவர் தான். கொலையே பண்ணு வர வீட்டு வைக்க மாட்டாராமா, தற்கொலை பண்ணி செத்து போயிடுவர வீட்டு வைக்க மாட்டாராமா. புரிஞ்சுங்களா? அப்போ நான் விளக்குறேன், இங்கே பாரு, உனக்கு அதுதான் பிரச்சனைன்னா வீட்டை விற்று கடன் அடிச்சிட்டிங்கன்னா கையில் காசு இருக்குமில்ல, அதுக்கு தகுந்த இன்னொரு வீடு வாங்கிக்கோ, இல்லை போக்கியத்துக்கு போய்க்கோ, பிரச்சனை சால்வ்டுனா அப்போ அவருடைய எண்ணம் தாங்க பிரச்சனை. சிம்பிளுங்க, சால்வ் பண்ணிட்டு போகலாங்க. இப்படி தான் நான் ஐடியா கொடுப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஹாப்பியாக வாழ்றது ஐடியா கொடுப்பேனே தவிர வேறு எதுவும் கொடுக்க மாட்டேங்க. இப்போ யாருக்குமே ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம நான் பிரச்சனையோடு தற்கொலையே பண்ணிக்குவேன், இல்லை கொலையே பண்ணுவேன், ஆனால் ஹாப்பியாக இருக்க மாட்டேன்னு சொன்னால் என்னங்க பண்ணுறது? நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்களேன், கடைசியாக நான் ஒரு ஆங்கிளில் சொல்லுவேன், அடுத்த நாள் காலையில் தூங்கிடுவீங்க. இப்படி நிறைய பேர் நிறைய பிரச்சனையை சொல்லுவாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் ஃபாரின் இருக்காருங்க, பிரச்சனைங்க, ஃபாரின் இருக்காரு, பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் வேற அவங்க அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. நான் சொல்லுவேன், அதே உதாரணம் சொல்லுவேன், இதே இன்னொரு ஹஸ்பண்ட் வீட்டிலேயே இருந்து டெய்லி டார்ச்சர் பண்ணுறாரு, அதுக்கு இது பரவாயில்ல. நிறைய உதாரணம் சொல்லும்போது ஆமாம் இல்லை அப்படிம்பாங்க. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து அடிப்பார், இவங்க உடனே தாங்க என் பிரச்சனை, மற்றபடி நல்லா சம்பாதிக்கிறாரு, கொடுக்குறாரு, அன்பாக இருக்கிறார், ஆனால் அடிக்கிறாரு. இன்னொரு வீட்டில் ஒருத்தர் சும்மா உட்காந்துருப்பார், வேலைக்கே போக மாட்டார், இவர் தாங்க பிரச்சனை, வேலைக்கே போக மாட்டேங்கிறாருங்க, நான் சம்பாரித்து கஷ்டப்பட்டு ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்னு அழுவாங்க. இன்னொரு வீட்டில் சார் இவரை சும்மா உட்கார சொல்லுங்கள் சார், நான் வேலைக்கு போய் காப்பாற்றுறேன் சார், அடிக்கிறாரு சார் இருப்பாங்க. அப்போ இந்த ஹஸ்பண்டத்துக்கு அங்கே அனுப்பிச்சுட்ரு. புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேங்க, நான் புரிய வைப்பேன். சரிங்க இவ்வளோ இருக்குது ஒன்று, அது புரிய வைக்கிறேன். சரி இங்கே இருக்கும், வீட்டு வேலைக்கு தானே போகலை, அன்பாக இருக்காருல்ல, லவ் பண்ணுறாருல்ல, அவருக்கு தெரியலிங்க பாவங்க, நீங்கள் வேலைக்கு போகிறீங்கல்ல, ஹாப்பியாக போயிட்டு வாங்க,
இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறது கஷ்டங்க. அவர் வீட்டு வேலை செஞ்சுட்டு சும்மா அவர் நிம்மதியாக இருக்கிறாருங்க. எனக்கெல்லாம் இந்த மாதிரி வேலை கிடைச்சு நான் வந்துடுவேங்க. அப்போ 1 மணி நேரம் பேசணுன்னே, ஆமாம் இல்லைங்க, சந்தோஷமா நீ அடுத்த வேலைக்கு போவாங்க. சரிங்க, வீட்டு அவ்வளோ பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறேங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது புரியல உங்களுக்கு, என்னமோ புரியல உங்களுக்கு. நீங்களா ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறீங்க. அப்போ புரிதல் தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கும். இப்படி ஒரு மனிதனுக்கு மன உளைச்சல் வருவதற்கு என்னென்ன காரணம்ங்கிறதெல்லாம் சொல்லி, அது எப்படியெல்லாம் வருதுன்னு சொல்லி, அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது, எப்படி தப்பிக்கிறதுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு 10 நாள் வகுப்புங்க. ஸோ இதெல்லாம் வரப்போகிற வகுப்பில் சொல்கிறாங்க. அது உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறதுக்காக இந்த பேசியிருக்கிறேங்க. இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, மன உளைச்சலுக்கெல்லாம் மருந்தெல்லாம் இல்லை. மொத்த பிரச்சனையும் நீங்கள் புரிஞ்சு அதை எது ஸ்ட்ரெஸ் ஆகுதோ வெளியே தப்பிச்சு அதை ஹேண்டில் பண்ணாதான் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். இதுக்கு மருந்து தேடி போனீங்கன்னா தூக்க மாத்திரை தான் கொடுப்பாங்க, கஞ்சா தான் கொடுப்பாங்க, அப்படின்னு தான் கொடுப்பாங்க. சாப்பிட்டு இது சாப்பிட்டா மட்டும் நல்லா இருக்குதுங்கன்னா நல்லா இல்லை, அப்படியே பப்பில் சுற்றிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அது விட்டோன்னா மறுபடியும் கோவம் வருதுங்க அப்படின்னா அப்புறம் பப்பு இறங்கிருச்சுன்னு அர்த்தம். நிறைய பேருங்க வெளியே சொல்கிறது இல்லை, அப்படியே கஞ்சாலேயே இருக்கிறாங்க. யார் நீங்கள் தூக்க மாத்திரை நீங்கள் சொல்கிறீங்க, நான் கஞ்சான்னு பேர் வச்சுருக்கேன். கஞ்சா இல்லாமல் தூக்க மாத்திரை தயார் பண்ண முடியாது. ஆங்கில மருத்துவத்தில் கொடுக்குற எல்லா மருந்துலேயும் அப்படின்னு இருக்கு. உலகத்திலேயே கஞ்சா அப்படின்னா ஆத்தரைஸ்டு பர்சன் ஆங்கில மருத்துவர் மட்டும்தான். நீங்கள் கஞ்சா அப்படின்னு ரோட்டில் போய் விற்றீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவர் எழுதி கொடுப்பாரு கஞ்சா அப்படின்னு, டெய்லி சாப்பிடுங்க சரியாக போயிருப்பாரு. ஆத்தரைஸ்டு கஞ்சா விற்கிறவர். நான் சும்மா இல்லை சொல்லுங்க, இந்த யூடியூப்ல நிறைய தடவை பேசியிருக்கிறேன். அது காம்பினேஷன் எனக்கு மட்டும் தெரியும். நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்கள், மெடிக்கல் ரெப்பாக இருக்குங்களா, அதை படித்து பாருங்கள். எல்லாம் கஞ்சா அப்படின்னு தான், போதைப் பொருள் தாங்க. அதாங்க போட்டோன்னா பேசாமல் அப்படியே இருக்குது. சில பேர் அதை சாப்பிட்டு அப்படியே 24 hours 3 நேரம் சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே நடைபெறமாக இருக்கிறவங்க எத்தனை பேர் இதில் இருக்காங்க. அவங்களுக்கு ஹாப்பினஸ் என்னன்னு பார்த்து கொடுக்குறக்கு கூட ஆள் இல்லைங்க. மாத்திரை வாங்கி கொடுக்குறதாங்க ஆள் இருக்காங்க. அவங்ககிட்ட சாப்பிட்டீங்களா கேட்டால் தூங்கிடுவாங்க, அன்பாக இருந்தால் தூங்கிடுவாங்க, என்ன வேணும் கேட்டால் தூங்கிடுவாங்க. சந்தோஷ் சுப்ரமணியம் மாதிரி அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்காம இவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுத்து பைத்தியமாக்கி அதுக்கப்புறம் பைத்தியத்துக்கு மருந்து கொடுக்குறாங்க. அதுதான் காமெடி. ஒரு ஹஸ்பண்டு மனைவிக்கு பிடிக்காத எல்லா வேலையும் செஞ்சு அன்பாக இல்லாமல் அதை பைத்தியமாக்கி மாத்திரை கொடுத்து, என் பொண்டாட்டி பைத்தியங்க, நான் தான் மாத்திரை வாங்கி தரேன், இது காரணமே இவர் தான். பல வீட்லைங்க எனக்கு பஞ்சாயத்துக்கு வருவாங்க, எனக்கு புரிஞ்சிடும், எல்லாமே புரிஞ்சிடும். நான் ஓப்பனாகவே சொல்லிடுவேன், நீ தான் பிரச்சனைன்றிருவேன். எனக்கெல்லாம் நான் எதுக்கு பயப்படணும், உங்களை பார்த்து லூசு மாதிரி நீங்கள் வாழ்வீங்க, நான் உங்களை பார்த்து பயத்து சொல்லாமல் நான் அப்படி தான் சொல்லுவேன். எங்கிட்ட என்ன காமெடினா, பஞ்சாயத்து கூப்பிட்டு வருவாங்க ஒய்ஃபு, எங்கள் ஹஸ்பண்டு சரியில்லைன்னு 1 மணி நேரம் பேசணும், நீ தான் சரியில்லைன்றுவேன். நான் வக்கீல் கிடையாது, நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்காங்க, உங்களுக்கு சாதகமாகலாம் பேச மாட்டேன், உண்மையை சொல்லிடுவேன். கேர்ஃபுல்லாக கிட்ட கூட்டிகிட்டு பல பேர் கூட்டிகிட்டு வந்தாங்க பிரச்சனைங்க. இன்னொருத்தர் கூப்பிட்டு வருவாங்க, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி நான் பார்க்குறதுல யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் பிரச்சனையில் இருக்கிறாங்க, அவங்க தான் பிரச்சனையை பண்ணுறாங்க, அடுத்தவங்க குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் சரி பண்ணால் தான் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். இதெல்லாம் சரி பண்ணால் தான் நமக்கு டோபாமின் சுரக்கும். அதனால் இன்னிலிருந்து இந்த ஆங்கிளில் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும்.